அரசியல் ரீதியாக இவர்கள் போட்டு அடி அடி அடின்னு அடிச்சது இன்னைக்கு விஜய் அங்க போய் நிக்கிறாரா? இவர்களுக்கு பலகீனம் தானே. இவர்களுக்கு இப்போ அது சிக்கலா போய் முடிஞ்சிச்சா? இப்போ அது ஒரு பெரிய அதுதான் பெரிய பாதிப்பு இருக்கிறதுலயே. கூட்டணி கூட்டணியை நோக்கி நகர்ந்தது தான் பெரிய பாதிப்பு. அதனால நேற்று பார்த்தது இந்த வழக்கறிஞர் இந்த வழக்கு இந்த பாதிப்பு. அதுல உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழுவோ சிபிஐயோ போட்டால் அது எல்லாவற்றையும் தான் பரிசீலிக்கும். இவர்களை மாதிரி முழு காரணமும் அவர் லேட்டாக வந்ததுன்னா லேட்டாக அவர் வந்தாருன்னா நீங்கள் அனுபவிச்சிங்கன்ற கேள்வி வரும்ல. காலையிலேருந்து இங்கேயே நீதிமன்றமே கேட்டுச்சு. ஸ்பெஷல் ஜட்ஜி அந்த எஸ்ஓபியில் ஜட்ஜி செந்தில்குமாரே கேட்டார். சரிங்க, அவங்களுக்கு 3 to 10 தான் அனுமதி, 7 மணிக்கு லேட்டாக வந்தார், 12ன்னு போட்டாங்க அவங்க. அதனால தான் காலையிலேருந்தே கூட்டம். சரி, காலையிலேருந்தே கூட்டம் கூடுது, 7 மணிக்கு தான் லேட்டாக வராரு. காலையிலேருந்து கூடும்பொழுது அதற்கான என்ன நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்க? ஒரு இது தண்ணீர் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணீங்க. அந்த அவங்க கட்சிக்காரங்க தான் பண்ணணும். பண்ணலன்னா அடுத்து அரசு பண்ணணும். இந்த கேள்விகள்லாம் வரும்ல நாளைக்கு. நீங்கள் என்ன பண்ணீங்க? க்ரௌட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணீங்க?